வணக்கம். பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது சட்டம் ஒரு பார்வை என்கின்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் பி. குணசேகர் BA BL வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தார். அதன் மூலமாக எனக்கு எண்ணற்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. அதன் மூலமாக நானும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இதுபோல் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவே அவர் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை இதில் நான் லிங்க் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ஒரு இந்து ஆண் இறந்து போயிட்டா அவனுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவனுடைய மனைவி, மகன், மகள், தாய் இவங்களுக்கு போய் சேரும். இறந்து போன மகனுடைய வாரிசுகள், இறந்து போன மகளுடைய வாரிசு, இது தெரியும். ஆனால் இந்த 2ஆம் வகுப்பு வாரிசு அப்படின்னு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 உட்பிரிவு BC ஆகியவை சொல்லுகின்றன. இப்போ இந்த 2ஆம் வாரிசு அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த முதல் வகுப்புல சொல்ற அந்த மனைவி, குழந்தைகள், தாய் இவங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னா தான் அப்போ இந்த சொத்து, அவனுடைய சொத்து 2ஆம் வகுப்பு வாரிசுகளுக்கு போகும். இப்போ உதாரணமா ஒருத்தர் திருமணமே செஞ்சுக்கல, அவருக்கு குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா மனைவியும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா அவருடைய தாய் இருந்தாங்கன்னா அந்த திருமணமாகாமல் இறந்து போனவர்களுடைய சொத்து அந்த முதல் வகுப்பு வாரிசு அப்படிங்கிற முறையில் அவங்க தாய்க்கு மட்டும்தான் போய் சேரும். இப்போ பல பேர் என்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இருக்காங்கன்னா யாருக்குங்க போகும் அப்படின்னா, அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் பாதி பாதியாக போகுமா அப்படின்னா அப்படி போகாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரிசு என்று சொல்லுகிற முதல்நிலை வாரிசுகளில் அப்பா வரமாட்டார். ஆக அந்த சொத்து முழுவதும் அம்மாவுக்கு தான் போகும். அம்மாவுக்கு பாதி, அப்பாவுக்கு பாதி போகாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் இல்லை அப்படின்னா டைரக்டா 2ஆவது வகுப்பு வாரிசுல முதல் கிளாஸ்ல அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தான் முழு சொத்தும் அந்த கல்யாணம் பண்ணிக்காம எந்த விதமான முதல் வகுப்பு வாரிசுகளும் இல்லாத ஒருவனுடைய சொத்து போய் சேரும். சரி, அப்பாவும் இல்லை அப்படின்னா என்னங்க பண்றது அப்படின்னா, மகனின் மகளின் மகன், அதாவது மகனின் இறந்து போன மகனின் மகளின் மகன், அதாவது பேரன், அதுலேயும் மகனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அவனும் இல்லை அப்படின்னா மகனின் மகளின் மகள், பேத்தி, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இந்த 2 பேருமே இல்லை, இந்த கல்யாணமே ஆனாத்தானே மகன் மகள் வருவாங்க. அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்காமல் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தாய் தந்தை 2 பேருமே இல்லை அப்படின்னா யாருக்கு இந்த சொத்து போகும் அப்படிங்கிறது பார்த்தா அது அவனுடைய உயிரோடு இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் போகும். ஆக இந்த சகோதரர் சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க அந்த சொத்தை சமமாக பிரிச்சுக்குவாங்க. இப்போ முக்கியமான ஒரு சந்தேகம் இதில் என்ன வருது அப்படின்னா, அந்த இறந்து போன நபருக்கு ஒரு சகோதரர் அல்லது இன்னொரு சகோதரர், 2 சகோதரர் இருக்காரு, இன்னொரு சகோதரர் இறந்து போய் விடுகிறார். இவர் இறப்பதற்கு முன்பாகவே இந்த வாரிசு இல்லாமல் செத்து போற தம்பி இருக்காரு பார்த்தீங்களா, இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அண்ணன் இருந்து அவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வாரிசுகள் கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி சகோதரர்களில் யாராவது ஒருவர் இருந்தாலும், சகோதரிகளில் யாராவது ஒருவர் இருந்தாலும் அவர்களுக்குத்தான் அந்த சொத்து போகும். இறந்து போன சகோதரனுடைய சகோதரியினுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகாது அப்படிங்கிறது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8B மற்றும் C இவை தெளிவா சொல்லுதுங்க.
ஒரு குரூப்ல ஒரு வாரிசு இருந்தாலும் அவங்களுக்கு தான் அது போகும். அந்த வாரிசு இல்லைனா தான் அடுத்த வாரிசு வரும். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மகனோ அல்லது மகளோ, அந்த இறந்து போன சகோதரன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு இறந்து போன ஒரு சகோதரனுடைய மகனோ மகளோ யாராவது இருந்தாங்கன்னா இவங்க ஓவர்டேக் பண்ணி உயிரோடு இருக்கிற அந்த சகோதரிகளுடைய சொத்துக்களை எடுக்க முடியாது. ஏன்னா சகோதரனின் மகன், சகோதரியின் மகள், சகோதரியின் மகள் இவங்க எல்லாமே வந்து அந்த உட்பிரிவு 5ல் தான் வர்றாங்க, கடைசியாக தான் வர்றாங்க. சகோதரர் சகோதரிகளுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. இது சம்பந்தமா ஏதாவது தீர்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது சட்டமாகவே நிலைப்பாடாகவே இருக்கிறது. இந்த தீர்ப்புகள் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி சில தீர்ப்புகளை எடுத்திருக்கிறோம். அதுல வந்து 2006 AIR ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர் கர்நாடகா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இதுல வந்து பக்கம் 236ல் இது சம்பந்தமா தெளிவா ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதே போல உச்ச நீதிமன்றம் ஒரு மத்திய பிரதேசத்தினுடைய வழக்கு 2007 சுப்ரீம் கோர்ட் பக்கம் 144. இப்ப இந்த 2 வழக்குகளுமே வந்து இந்த நிலைப்பாடுகளைத்தான் சொல்லுகின்றன. ஒரு வாரிசு இல்லாமல் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர்களினுடைய சகோதரிகள் வாரிசுகளாக இருக்கிற போது அந்த இன்னொரு இறந்து போன சகோதரிகளுடைய வாரிசுகள் வந்து சொத்துல பங்கு கேட்கலாமான்னா கேட்க முடியாது அப்படின்னு இந்த 2 தீர்ப்புகளும் சொல்லுகிறது. இதை வந்து இளம் வழக்கறிஞர்கள் நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு வழக்கு நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.